ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைலு நான் ஒரு விவசாயமும் ஒரு ஃபங்க்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம கேரளாவிலேருந்து வந்தாச்சுங்க. அதாவது அங்கே வந்து இது பார்க்குறதெல்லாம் ரேரு. நம்ம ஊரில் வந்து தாங்க நம்ம விவசாயம் பார்க்க முடியுது. அதெல்லாம் பருத்தி தோட்டம் தாங்க இருக்குங்க பக்கம். அடுத்து நான் வழியில் போகும்போது அதாவது நீலம்பரிங்க. இதை வந்து நீலம்பரின்னு சொல்லுவாங்க. இங்கே வேறு பேரும் இருக்குது. இது வந்து இங்கே காசு கொடுத்து அதாவது விலைக்கு வாங்கி தாங்க செடி வீட்டு நடத்த வைக்குவாங்க. இது வந்து ஹேர் டைக்கு நல்லாயிருக்கும். அதாவது மருதாணி ஒரு நாளும் நம்ம நீலம்பரி ஒரு நாளும் நம்ம தலைக்கு வச்சு தேய்க்கும் போது நல்லா ஹேரு நல்லா பிளாக்காக வரும்னு சொல்லுவாங்க. இது யூடியூப்பில் பார்த்து தெரியாதவங்க வந்து செஞ்சு பாருங்கள். ஆனால் எங்கள் ஊரில் இதை வந்து யாரும் எடுத்து யூஸ் பண்ணுறதா தெரியல. கேட்டால் அப்படியேன்றாங்க. காய் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டுங்க. அடுத்து நம்ம தக்காளி அதாவது கத்திரி செடிக்கு வந்தாச்சுங்க. நம்ம சாம்பாருக்கு கொஞ்சம் காய் அறுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. ஆனால் அதிகமாக வந்து புழு அடித்த காய் தாங்க இருக்குது. இந்த டைம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் புழுக அதிகமாகவே இருக்குது. நம்ம தோட்டத்தில் களை விடும் போதும் அதிகமாகவே நமக்கு புழு வருங்க. இந்த களை செடியெல்லாம் நம்ம நீக்கும் போதும் புழு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எங்கள் வீட்டில் ஒரு பனவெல்லைங்க. இந்த சீசனாக இருந்தால் இந்த பனவெல்லம் கிடைக்கும். அதனால் எங்கள் வீடு கேரளா கொண்டு போகிறதுக்காக 2 வெல்லம் வாங்கி எடுத்தாச்சுங்க. நல்லாயிருக்கும். ஒரு வெல்லம் வந்து 1 கிலோ வந்து 200 வரைக்கும் இருக்கும். நானும் 1 கிலோ எடுத்தாச்சு. அடுத்து எங்கள் ஊர் ஃபங்க்ஷன் இதாங்க. இது ஒரு மஞ்சள் நீராட்டு விழா. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதான் ஃபஸ்ட்டு ஏஜ் அறிவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இங்கே கேரளத்தில். மாதிரி கேரளா சண்டை மேலாங்க. எங்கள் ஊரில் இது ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு வெரைட்டியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு பார்க்கு பீச்சு அதாவது ஒரு டூர் போன மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இது எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சுங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு பொண்ணை கூட்டாந்து உட்கார வச்சுட்டு அவங்க மாமா ஒய்ஃபு தாங்க சடங்கு செய்வாங்க. அது சடங்கு செய்கிறாங்க. இந்த சடங்கெல்லாம் வந்துட்டு உங்கள் ஊரில் எப்படி செய்கிறாங்க பாருங்கள். எங்கள் ஊரில் வந்து எல்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது மஞ்சளும் குங்குமம் எல்லாம் தேய்ச்சி கொடுத்து பின்ன இது வந்து ஒரு கோமியன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து பொண்ணுக்கு மேலே தெளிச்சு விடுவாங்க. அப்புறம் அலங்கரிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சடங்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. அடுத்து ஐஸ்கிரீம் ஃப்ரீயாகவே கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 1 2 எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. பொண்ணு ஒரு 3 பேர் சடங்கு செய்துட்டு கூட்டும் போய்ட்டு வேறு சாரி மாற்றி கொண்டு வருவாங்க. அது தாங்க ஃப்ரீயாக இருக்குது இந்த மேடை. அடுத்து நாங்கள் சாப்பாட்டுக்கு போய் வந்துட்டோங்க. அதாவது சப்பாத்தி கடலை குருமா வெள்ளை அப்புறம் வடை வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம தண்ணியில் வந்து கிளாஸ் எல்லாம் வேண்டாங்க. இங்கே வந்து தனியாகவே வந்து பாட்டிலில் கொடுக்குறாங்க. வந்துட்டு பச்சடி அதாவது வெங்காய பச்சை வச்சுருந்தாங்க. என்னடா சப்பாத்திக்கு வெங்காய பச்சடியாக இருந்தேன். அப்புறம் அதுக்கு இல்லைங்க. அதாவது காளான் ரைஸ் வைக்கிறாங்க. அதுக்கு வேண்டியதான் தாங்க. நானும் சரி காளான் ரைஸும் வச்சுட்டேங்க. காளான் இருந்துச்சிங்க. அதனால் எனக்கு வந்து அவ்வளோ வந்து பிடிக்கல. அதை வந்து ஒயிட் ரைஸு ரசம் சாம்பார் இதுவும் இருந்துச்சுதுங்க. எனக்கு தேவையானது ஒயிட் ரைஸு சாம்பார் இதெல்லாம் எடுத்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்னென்னாங்க பீடா தாங்க. வெற்றிலைன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் போட்டதில்லை. நான் போட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சிங்க. நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதுவும் சாப்பிட்டு அடுத்து நாட்டு இலை வச்சுருந்தாங்க. எங்கள் ஊரில் இது வந்து ஃபஸ்ட்டாக வைக்கிறது இவங்க தாங்க. பார்க்குறதுக்கு நாட்டு இலை விசேஷம் ஊர் விசேஷம் தாங்க வைக்குவாங்க. இது வந்து இவங்க தனிப்பட்ட செய்வோம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃப்ரீயாக நம்ம குழந்தைங்களெல்லாம் பாப்கார்னும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் நாட்டு இலையை பார்த்துட்டு இது எல்லாம் விசேஷங்கள் முடிவு வரைக்கும் நாங்களும் அங்கேயே தான் இருந்தோங்க. அப்புறம் பின் நம்ம உறவுக்காரங்கள்லாம் இந்த மாதிரி விசேஷத்தில் தாங்க ஒருத்தர் பார்த்துக்க முடியுது. நல்லா சரிக்க முடியுது. ஒரு ஜாலியான ஒரு லைஃப்பாக இருந்துச்சுங்க. அதாவது நம்ம எங்கள் கேரளாவில் வந்து இது மாதிரி இருக்காது. நம்ம குடும்பக்காரம் இல்லை இல்லையா? அதனால் அங்கே போகும்போதும் எல்லோரும் ஒவ்வொருத்தர் பேச்சும் சிரிச்சும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது இந்த மாதிரி விசேஷத்தானுங்க. நாங்கள் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு விசேஷமாக இருந்ததுங்க. அடுத்து வந்து இதாங்க அண்ணன் பொண்ணு. அவங்களுக்கு ட்வின்ஸ் பேபி அதான் 2 பார்ப்பாங்க. பாப்பா கையில் பாப்கார்ன் தான் கொடுத்துருந்தாங்க. இவன் தின்னெல்லாம் தெரியாது. அவள் கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து விளையாடி தூக்கி போட்டிருந்தா. பின்ன அடுத்து உள்ள உறவுக்காரங்களும் எல்லோரும் சேர்ந்து அங்கே வரதும் போகிறதும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்து பார்த்துட்டு நானும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. உங்கள் வீட்டில் எப்படி விசேஷம் நடக்குது? நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? அதுவும் கொஞ்சம் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இது ஒரு ஃபேமஸான ஒரு என்ஜாய்மெண்ட்டான விசேஷம் இருந்தது. அடுத்து